வணக்கம். இந்த வீடியோவில் 19/4/2026 சற்று முன் 61% அகவிலைப்படி DA கூட்டல் சம்பள உயர்வு அரியர் தொகை சார்ந்து அரசு ஊழியர்களுக்கு 4 ஜாக்பாட் அறிவிப்புகள் குறித்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது சார்ந்த முழு விவரத்தையும் பார்ப்போம். 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு பல செய்திகள் காத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அகவிலைப்படி DA உயர்வு, சம்பள உயர்வு, அகவிலைப்படி DA DR அரியர் தொகை மற்றும் 8வது ஊதியக்குழு சார்ந்த அப்டேட்டுகள் 4 முக்கிய அம்சங்கள் கவனத்தை பெற்றுள்ளது. தற்போது அகவிலைப்படி 58% இருப்பதால் அதில் 2% முதல் 3% வரை உயர்வு ஏற்பட்டால் அது 60% அல்லது அதற்கு மேல், அதாவது 61% வரை செல்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இந்த உயர்வானது நுகர்வோர் விலை குறியீடு CPI IW அடிப்படையில் கணக்கீடு செய்யப்படுவதால் இது ஒரு திட்டமிடப்பட்ட நடைமுறை. இதனால் குறைந்த அளவு உயர்வு கூட ஊழியர்களின் கையில் இருக்கும் சம்பளத்தில் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக ரூ.18,000 அடிப்படை சம்பளம் பெறுவோருக்கு மாதம் ரூ.360 முதல் ரூ.540 வரை கூடுதல் வருமானம் கிடைக்கலாம். ரூ.29,200 சம்பளம் பெறுவோருக்கு ரூ.584 முதல் ரூ.876 வரை உயர்வு கிடைக்கலாம். மேலும் ரூ.56,100 அல்லது அதற்கு மேல் சம்பள நிலையில் இந்த உயர்வு ரூ.1,100 தாண்டக்கூடும். உயர் அதிகாரிகளுக்கு இது ரூ.5,000 முதல் ரூ.7,500 வரை செல்லக்கூடும். இந்த முறை DA அறிவிப்பில் ஏற்பட்டுள்ள தாமதம் குறித்து பலர் கவலைப்பட்டாலும் நிபுணர்கள் அதை சாதாரண நிர்வாக தாமதமாக பார்க்கிறார்கள். வழக்கமாக மார்ச் மாதத்தில் அறிவிக்கப்படும் இந்த உயர்வு 2026ஆம் ஆண்டில் சிறிது பின்னடைந்திருக்கிறது. இதற்கு நிர்வாக செயல்முறை மாற்றங்கள் மற்றும் 8வது ஊதியக்குழு தொடர்பான முன்னேற்பாடுகள் காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. முக்கியமாக இந்த தாமதம் ஊழியர்களுக்கு எந்த நஷ்டத்தையும் ஏற்படுத்தாது. ஏனென்றால் ஜனவரி 2026 முதல் அமலாகும் உயர்வுக்கான DA அரியர் தொகை பின்னர் முழுமையாக வழங்கப்படும். அதனால் அறிவிப்பு தாமதமானாலும் பணப்பலன்கள் முழுமையாக கிடைக்கும் என்பது உறுதி. மேலும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் அது நடைபெறவில்லை. இருப்பினும் அடுத்த கூட்டத்தில் இது உறுதியாக அறிவிக்கப்படும் என்று பொருளாதார நிபுணர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். அதே சமயம் 8வது ஊதியக்குழு தொடர்பான முக்கிய தகவல்கள் அடுத்த சில வாரங்களில் வெளியாக வாய்ப்பு உள்ளது. மொத்தத்தில் DA உயர்வு தாமதமானாலும் அது ஊழியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. மாறாக DA உயர்வு, சம்பள உயர்வு, அரியர் தொகை மற்றும் புதிய ஊதியக்குழு ஆகிய 4 முக்கிய நன்மைகள் ஒரே நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் இது மத்திய அரசு ஊழியர்களுக்கு சாதகமான சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.